அனைவருக்கும் காளிமார்க் நிறுவனத்தின் மாலை நேர இனிய வணக்கம். இந்த வாழும் சகாப்தம் பரிசினை பெற்ற எல்லா நிறுவனங்களுக்கும் காளிமார்க் நிறுவனத்தின் சார்பில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் பல சாதனைகளையும் பெற்று அவர்கள் விருதினை பெற எங்கள் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் எங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். எங்களது காளிமார்க் நிறுவனம் 1916ஆம் ஆண்டு பிவிஎஸ்கே எங்கள் தாத்தா பிவிஎஸ்கே பள்ளிப்பனார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த வருடம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி நாங்கள் முடித்துள்ளோம். அது இரண்டாம் தலைமுறையில் தான் 1959 நாங்கள் பவுண்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பவுண்டோவும் நல்ல மார்க்கெட்டில் எல்லா உலகமெங்கும் அது எங்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 100ஆண்டு விழாவின் பொழுது நாங்கள் விப்ரோ என்ற இன்னொரு குளிர்பானம் அறிமுகப்படுத்தினோம். அதுவும் இப்பொழுது நன்றாக மார்க்கெட்டில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எல்லோருமே என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய குவாலிட்டி அண்டு விளம்பரங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்தியாவிலே ஒரு நல்ல பாதையில் நீங்கள் போயிட்டுருங்க, இது மகத்தான வெற்றி அடைந்திருக்கீங்க என்றாலும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இது எங்களுக்கு வெற்றிக்கான பாதை தான். நாங்கள் இன்னும் வெற்றியை தேடி அந்த பாதையில் மேலும் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்கள் நிறுவனம் குடும்பம் சார்ந்த நிறுவனம். சில வருடங்களுக்கு முன் எங்கள் குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடந்து நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் பிரிந்து தான் இருந்தோம். பிறகு எங்களுடைய பிராண்ட் நேம் மதிப்பை பார்த்தவர்கள் நாங்கள் மறுபடியும் ஒன்றாக இணைந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை ஆரம்பித்து இப்பொழுது நடத்தி வருகிறோம். அதிலும் சக்ஸஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கம்பெனியின் எதிர்காலம் கருதி இனி கம்பெனி இளைஞர்கள் கையில் என்ற முடிவோடு எங்களோட அடுத்த 4th ஜென்ரேஷன், நான் 3வது ஜென்ரேஷன், அடுத்து 4th ஜென்ரேஷன் கையில் இப்பொழுது நிர்வாகம் உள்ளது. அவர்களும் வாழும் சகாப்தம் பரிசினை பெற்ற உங்களைப் போல் பல சாதனைகளை பெற்று மேலும் முன்னேறி வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு எங்களை பங்கேற்க அழைத்த ஆடிங் சுமைல் நிறுவனத்திற்கும் கவிப்பிரியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கூடு விட்டு கூடு பாயும் சம்பவத்தை நாம் அம்புலிமாமா கதைகளில் பார்த்திருக்கிறோம். அடியான் இப்பொழுது தனுஷ்கோடி அவர்களுடைய கூட்டுக்குள் புகுந்தவனாக பேசுகிறேன். குவலயத்து குடிமக்களாம் குளிர்பான பிரியர்களே, 100ஆண்டை தொட்ட பின்பும் ஆற்றலிலே தூற்றிடாத நிறுவனத்தின் தாளாளன் தலைவணங்கி வாழ்த்துகிறேன். விரையாய் விழுந்ததுதான் காளிமார்க் சோடா கலர் கம்பெனி. விருட்சமாய் விசுவரூபம் எடுத்ததுதான் பவண்டோ கூல்ட்ரிங்க்ஸ். நம் இனம், நம் நாடு, நம் உயிரோ பண்பாடு. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவன் சொல்வான். கனி என பவண்டோ இருக்க காய்களாம் அந்நிய குளிர்பானங்கள் எதற்கு? இதனை சொன்னது நானல்ல, சமுதாயம் சிந்திய சொல் இது. அந்நிய பானங்களை தரையில் சிந்திய செயல் இது. எனவேதான் இந்த மண்ணின் சொந்த பானம் என பவண்டோவை கொண்டாடுகிறார்கள். ஆகவே சிரத்தை எடுத்து உழைக்கிறோம், சிரத்தை நிமிர்த்தி பிழைக்கிறோம். குடித்து பாருங்கள், பிடித்து போகும். பாசத்தை பிழிந்து தாய் தரும் பானம் போலிது. இத்தகு வித்தக திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள தரணி தலைவர்களே, நாங்கள் அனைவரையும் ஜில்லிட்ட சொல் தொட்டு வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்ப நாள் இது, இனிய நாள் இது. கடல் கடந்து வாழும் மனிதர்கள் எல்லாம் ஈரமனமும் ஈகை குணமும் கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவர் தான் இப்பொழுது விரும்பெற்றிருக்கக்கூடிய சகோதரியினுடைய தகப்பனார். கபாலி படத்திற்காக மலேசியா சென்றபோது அவர்கள் அரவணைத்து ஆதரித்து அபயக்கரம் நீட்டி மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு பன்னரும் சிறப்புகளை செய்து தந்தார்கள். காலம் காலமாக இந்த கலை உலகம் அவர்களுக்கு நன்றி கூறக்கூடிய அளவுக்கு வாழும் காலத்தில் இந்த விருதினை சமர்ப்பித்ததற்கு ஆத்மார்த்தமாக அவர்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சொன்னாங்க அவங்களுடைய காலேஜ் வந்து நிறையா மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ், டான்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காலேஜ்லேருந்து வரணும், அவங்களாம் இங்கே சினிமா பண்ணுறதுக்கு வரணும், எங்களுக்கு நிறையா டிரெக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்காக மை ஹார்ட்டி விஷஸ் டு யூ. அண்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது எப்படியும் நான் பேசினது. ஸோ நீங்கள் சொல்லுங்க அப்புறமா என்ன சொன்னேன்னு. ஸோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து வரணும், அதுதான் என்னோடய விஷ். ஏன்னா இன்றைக்கி சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான யங் டேலண்ட்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் பேக்ரவுண்டோடு வரும்போது சினிமா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகும்னு நினைக்கிறேன். அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த ஒரு நல்ல தருணத்தில் மகிழ்ச்சி பிரவாகத்தோடு இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் ஏற்றமிக்க தமிழ் கவிஞர் கவிக்கோ அவர்களுக்கு ஆடிங் ஸ்மைல்ஸ் நிறுவனத்தார் விருது வழங்கி கௌரவிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாமெல்லாம் இங்கே ஒருங்கிணைந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் வார்த்தைகளில் எத்துணை அர்த்தங்கள் உட்பொதிந்திருக்கின்றன என்கிற எண்ணிக்கையை மிக ஆழமாக உட்புகுந்து வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்து தமிழ் உலகத்திற்கு ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தபூர்வமான பொருளை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்த பெருமை இந்த மாபெரும் கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு உண்டு. ஜாதி, மதம், சமயம், இனம் என்கிற எந்த வேறுபாடுமின்றி மானுட சமுதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதர் தன்னுடைய வாழ்வே மனிதம் என்கிற ஒரு இலக்கை நோக்கியே பயணிக்கும் என்பதனை பல்வேறு தளங்களிலே நிரூபணம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் கவிஞர், மாபெரும் சமூக பெருந்தகை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றைக்கு விருது வழங்கப்படுகிறார். அந்த விருதை கொடுப்பதற்கு நானும் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஸ்மைல். இந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும்
இந்த புன்னகை வறட்சியைத்தான் காண்கிறேன். ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உலகெங்கனும் புன்னகையை பரப்ப வேண்டும் என்ற கருத்திலே ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தலைவர்களையும் அறிஞர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை நான் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக பெருமையாக கருதுகிறேன். கவிக்கோ அவர்கள் ஒரு பெரும் கவிஞர் என்று ஜனாப் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். நான் அதனை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால், அகில இந்தியாவிலேயே ஒரு 10 மாபெரும் கவிஞர்களை நாம் செலக்ட் செய்தோம் என்றால் அந்த 10லே ஒருவராக கவிக்கோ அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எத்தகைய ஐயமும் கிடையாது. அவர்கள் இன்னும் பெரிய பெரிய விருதுகளை பெறுவதற்காக பல காவியங்களை இயற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள். அவர்கள் காவியங்களை எழுதி இந்த மண்ணை சார்ந்த மக்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டி முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம். கவிக்கோ அவர்களை பற்றி அவர் சிஷ்யன் நூருல்லா எதுவும் சொல்லாமல் இது முழுமையாகாது. ஸோ கவிஞர் நூருல்லா. பெரியோர்களே, அவருடைய பெயரில் இருக்கின்ற மான் கவியில் துள்ளுவதை பார்த்து லயித்து ரசித்து மெய்மறந்திருப்பவர்களில் அடியேனும் ஒருவன். அவரை பற்றிய சொற்களை எடுக்கும் பொழுதே நாவே தழுப்பக்கூடிய அளவுக்கு, தழுதழுக்கக்கூடிய அளவுக்கான ஜீவன் மிக்க சொற்களுக்கு அவர் சொந்தக்காரர். அவரிடம் நான் பிரமித்து பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால், நாட்டை, இனத்தை, மொழியை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனிதனை மனிதனாக பார்க்கிறார். உலக இலக்கியங்களில் இருக்கின்ற கவித்துவமான விஷயங்கள் எல்லாம் தேடி திரட்டி எடுத்து பிழிந்து தமிழுக்கு தந்திருக்கிறார். தமிழில் முதலில் புதிய அத்தியாயத்தை படைக்கின்ற வகையில் புது கவிதைக்கான இலக்கணத்தை வழங்கினார். கசல், அது அயல் நாடுகளில் இருக்கின்ற ஒரு பாணியாக இருந்தாலும் அதை தமிழினுடைய கவிதைக்குள் புகுத்தி அதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஜீவனின் மூலமாக பல புதிய கவிஞர்கள் இதயத்தில் ஏந்தி கொண்டு உத்வேகத்தோடு எழுதக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். சுருங்க சொல்லி, தமிழ் கந்திக்கு புதிதாக ஒரு அணிகலனாக வந்து அமர்ந்தவர். தமிழ் கந்தி இருக்கும் வரை அவருடைய கழுத்தில் கவிக்கோ என்ற அணிகலனும் இருக்கும் என்ற பெருமிதத்தோடு நான் ஐயா அவர்களை பணிந்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உலகெங்கிலும் இருக்கின்ற பல்துறையை சார்ந்த அறிஞர்களை தேர்ந்தெடுத்து, வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்குகிற இந்த அருமையான அமைப்பை முதலில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பெயரே விசித்திரமாக இருக்கிறது, ஆடிங் ஸ்மைல்ஸ், சிரிப்பை சேர்ப்பவர்கள். இன்றைக்கு மனிதனுக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய தொண்டாக நான் அதை கருதுகிறேன். உயிரினங்களிலேயே சிரிக்க தெரிந்தவன் மனிதன் ஒருவன் மட்டும்தான். ஆனால் அவன் சிரிப்பதில்லை. இதுதான் மிகப்பெரிய வேதனை. அந்த மனிதர்களுக்கு சிரிப்பை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அருமையான திருப்பணியை கவிப்பிரியா மற்றும் அவரை சார்ந்தவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய தொண்டு, சாதாரணமான தொண்டு இல்லை. சரியாக சொல்ல வேண்டும் என்றால், துயரப்பட்டு கொண்டிருக்கிறவனுடைய உதட்டில் எவனாவது ஒரு புன்னகையை ஏற்படுத்தினால் அது தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த அளவுக்கு சமமானது. இன்னும் சொல்லப்போனால் அதைவிட உயர்ந்தது. அந்த திருப்பணியை செய்கிறார். பல்வேறு வணிக பிரமுகர்களை அழைத்து விருது தருகிற இந்த விழாவிலே
வியாபாரத்தை சுத்தமாக வெறுக்கிற என்னை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்குகிறார்கள். என்ன விஷயம் என்று சிந்தித்து பார்த்தேன். நிறுவனர் பேரே கவிப்பிரியா. ஆகையினால் அவர் கவிக்கோவை விரும்பியதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அவர் இலக்கியத்தை விரும்பி இருக்கிறார், கவிதைக்காக ஒரு விருதை அளித்திருக்கிறார் என்றதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லவில்லை. கவிதைக்கு விருது கொடுக்கிறார், தமிழுக்கு விருது கொடுக்கிறார். இதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நூருல்லா சொன்னது போல நான் எல்லா வேதங்களையும் கடந்தவன். ஆலயமணியின் ஓசையும் பள்ளிவாசலின் அழைப்பொழியும் மடாலத்தையின் கீதாலயத்தினுடைய ஜெப ஓசையும் காற்றில் ஒன்றாக கலந்து போகின்றன. அத்தகைய இடத்திற்கு நாம் சென்றால்தான் நாம் உண்மையான மதவாதி ஆக முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கவிதைகளால், என்னுடைய கட்டுரைகளால். ஏனென்றால் இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற பேதங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும், அதை பரப்புவர்களும் ஒழிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உயரும். அத்தகைய ஒரு திருப்பணிக்கு இத்தகைய அமைப்புகள் உதவுகின்றன. நான் அவர்களை பாராட்டுகிறேன். இத்தகைய விருதுகளை தேடி தேடி மிகச்சிறந்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களை ஊக்கம் தந்து அவர்களுக்கு ஆக்கம் தருகிற பல பணிகளை செய்ய வைக்கிறீர்கள். நன்றியை வணக்கம். It's really humbling what I have one Padma Bhushan and 2 Pravasi Award winners of this year. They received the Pravasi Award from the Prime Minister and the President this year. So I think it's a very humbling moment. Please share a few words, sir. What an honor for me to give to an illustrious person, a truly living legend. We all know music has got no language and it's globalized. Sudha is a true character of conviction and principle-centered music, and she is singing world over. I hope we have the pleasure of hosting her very soon in Doha as well. And I wish her all the best. Next to MS, she is the embodiment of music, and she is truly a deserving living giant. I'd like to congratulate to Srimati Sudha Raghunandan Nathan for achieving this award. At the feet of my gurus, my mother, and the one and only Padma Bhushan, Srimati M.L. Vasanta Kumari Amma.
this is a moment that will stay etched in my heart for the rest of my life. Two wonderful Privacy Award winners handing over the award to me. Legend is actually something very intense. It's a very serious word, but it's used very lightly, I feel. It now, puts so much weight on my shoulders and kind of increases my responsibility to do what I do even better. But I must tell you, Kavi Priya, that one part of this award function I perfectly fit into, the adding smiles part, because like you, I also smile a lot. And I remember the words of Paramahamsa Yogananda now. Let my soul smile through my heart. Let my heart smile through my eyes, that I may scatter rich smiles into sad hearts. How much better this world can be if we shared more smiles. That's what I feel. Besides all of this, I think what has helped me so much in life, in my profession, in my career, is my maxim of the 3 Ds. The first D is determination. The second D is dedication. And the third D is discipline. All of this put together, I think anyone can stride forward in their profession. So thank you, everyone. Thank you, my family, for being with me every step of my musical journey. Thank you, Kavi Priya, for this beautiful, glorious award. It makes me smile more. And I take this moment to congratulate all the recipients of the different awards this evening. தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆங்கிலத்தில் பேசிட்டேன். தமிழில் ஒரு 2 வார்த்தையாவது சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த ஆடிங் ஸ்மைல்ஸ், புன்னகை சேர்க்கிறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு இனிய ஒரு அருமையான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எல்லாருமே செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இடத்துக்கு, அதாவது யாருமே தெரியாத இடத்துக்கு போனால் கூட நம்ம எதிராளியை பார்த்து ஒரு சின்ன புன்சிரிப்பு கொடுத்தா உடனே அந்த இடத்தோட இறுக்கம் குறைந்து அந்த எதிராளி வந்து நம்மளுடைய நண்பர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சிரிப்புக்கு வந்து, புன்னகைக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. எல்லாரும் நிறையா புன்சிரிப்பு பூக்கணும். இந்த உலகம் இன்னும் அழகாக மலர்வதற்கு நம்முடைய புன்முறுவல்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். Let's make this world more beautiful with adding smiles. A young artist who is liked by every single age graphics. It's extraordinary. He is so popular, I can tell you, in the Gulf, his movies are most sought after. Doha or Dubai, I know how much fans he has got. I don't know whether he knows or not. I know. அதனால் கண்டிப்பாக அவர் கூப்பிட போகிறேன்னா கண்டிப்பாக வரீங்க. அவரும் துபாய் பிஸ்னஸ்காரன். நான் தோஹாலையும் எனக்கு பிரான்ச் இருக்குது, துபாயிலையும் பிரான்ச் இருக்குது. கண்டிப்பாக உங்களை வரேன். நீங்கள் வந்து உங்கள் தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்தணும். I wish him all the very best. It's just a beginning for him, and he's going to do greater heights in the coming days. I wish him all the success. God bless him. I hardly have time to watch movies, but
some time ago, I had the opportunity to watch one of your movie. And that was the first movie which I saw, and I was wondering, who is this actor? Young, inspiring, and really was very entertaining. And actually, instantly, I really took a great liking. And in fact, my wife is the one who suggested him I must watch this movie. And as well, he said, this actor is really somebody really extraordinary. So I'm very happy to be here, and I'm very happy to meet you today. And I wish you all the best and many, many, many more greater success. Wish you all the best. So I'm sure it wasn't easy reaching Vayanna. What kind of efforts did that entail? ஒரு காட்ஃபாதரே இல்லாமல் ஷியர் ஹார்ட் ஒர்க் மூலியமா ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் மட்டுமும் பத்தாது, வேற எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? Because you must have faced a lot of difficulties. It's simple. It's people's love. அதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் ஸ்க்ரீனில் வந்து ட்ரை பண்ணுறான். நீங்கள் பிகினிங்கில் காமிச்ச விஷுவல்லே தெரியும். நான் ரொம்ப க்ரூம்டு, ரொம்ப ஸ்டைலான அப்படி ஒருத்தெல்லாம் கிடையாது ஸ்க்ரீனில். அவங்கள மாதிரியே ஒருத்தன், அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு. நம்மளை மாதிரியே ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் சினிமாவில், அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தே பிலீவ்டு ஆக்சுவலி. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ் கொடுக்க கொடுக்க நமக்கு ஜாஸ்தி மோட்டிவேஷன் அண்ட் அது இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை தான். லக்கில் நம்பிக்கை இல்லை எனக்கு ஆக்சுவலாக. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ஹார்ட் ஒர்க் தான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது. அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மக்கள் தான் காரணம். அண்ட் தேங்க்யூ பிரியா, அவங்களுக்கும் அண்ட் உங்களுடைய டீமுக்கும். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எதுக்குன்னா யங்குன்னு போட்டதுக்காக. எனக்கு 31 வயசு ஆகிடுச்சு, ரொம்ப வயசாகிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. இல்லை ஸ்டில் யங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் அது வந்து ஒரு 2 லெஜெண்ட்ஸ் கையிலேருந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாதன் சார் அண்ட் சீதாராமன் சார். நான் நாதன் சாரை பற்றி படிச்சிருக்கேன் நிறையா, அண்ட் சீதாராமன் சாரோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டிருக்கேன் நான், அண்ட் அவங்கள பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் இந்த அவார்டு கொடுக்கும்போது தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. பண்ணலாம், ஏதாவது இன்னும் நிறையா பண்ணலாம், இன்னும் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இது சார் சொன்ன மாதிரி ஒரு அழகான பிகினிங். நான் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருக்கதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அடிக்கடி சூட் போடுற ஆள் கிடையாது, என் படத்துலேயுமே அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த சூட்லாம் போடும்போதே சந்தோஷமாக இருக்கும். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ட். இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, இன்னும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறது தான், பட் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பல, இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த அவார்டு நிச்சயமாக யங் அச்சீவர் அவார்டுன்றதுனால நான் பேசுகிறது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பற்றி தான் பேச முடியும். நான் இது ஒரு படத்துக்காக அவார்டுனா அந்த படத்தை பற்றி, அந்த டெக்னீஷியன் பற்றி பேசிடுவேன். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் யாருக்கெல்லான்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த யங் அச்சீவர் அவார்டை தமிழ்நாட்டில் ரோட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க இந்த உலகத்துக்கே ஒரு வழி காமிச்சிருக்காங்க எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல விஷயம், ஒரு உரிமைக்காக உட்காரணும்னா எப்படி உட்காரணும், எப்படி போராடணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடம், இந்த மேடை, இதோட வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே லெஜெண்ட்ஸ், அச்சீவர்ஸ். இதை வாங்கின எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, அவங்க நிறையா சாதிச்சவங்க. அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு மேடையில் இப்படி ஒரு விருது கிடைக்குதுன்னா இது எனக்கு ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆனவன் தான் நானும். அடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிறதுன்னா ஐம் டூயிங் என்டர்டெய்னிங் மூவிஸ். நான் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே வர்ற படங்களில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது டெஃபினட்டாக செய்வேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதும் என்டர்டெயின் பண்ணுறதும் தான் சார். ஐ திங்க் யூ டூயிங் த டஃபஸ்ட் ஜாப். தேங்க்யூ. பட் அது எப்படியும் சொல்லலாம், தமிழ் மக்கள் வந்து ரொம்ப இலகுன மனசுடையவங்க, ரொம்ப ஆராய மாட்டாங்க. ஒரு குட்டி காமெடி சொன்னாலே நல்லா சிரிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் நல்ல காமெடின்னு நினச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம மக்கள் அப்படி தான், ரொம்ப ஓகே நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சிரிச்சிருவாங்க, அவ்வளோதான். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறத விட சந்தோஷமான விஷயம் எதுவும் இல்லை. அது நான் ஒரு பெருமையான விஷயமாவோ இல்லை நான் ஒரு வேலையாக பார்க்குறேன்னு நினச்சதே இல்லை. நான் ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது ஒரு 1000 பேர் சிரிக்கிறாங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நான் நிறைய ஃபஸ்ட்டு மிமிக்ரி ஷோஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வாங்குகிற சம்பளத்தை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஒரு 1000 பேர் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்கன்னு போது அன்றைக்கி நைட் நிறைய நாள் சாப்பிடாம சந்தோஷமாலாம் தூங்கியிருக்கேன் நான்.
ஸோ சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், என்னை நம்பி இவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும்னா அது என்னவாது பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் ஆசையாக இருக்குது. முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. There's one thing common on this stage, which I think most of the friends of these people would know. He is a self-made man. His mother comes from he comes from a very humble beginning. In fact, you have to share your story that he's lived in poverty. And you have another man, the steel man of Asia, who's a self-made man again. And again, you have a young achiever who's a self-made man again. So I think that's the thing which is very common in this platform. A Pravasi Award winner, a young achiever, the steel man of Asia. So it's a very humbling moment for me. Thank you all, sir. Thank you so much. Thank you so much. Thanks, Priya, once again for this.